இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? எதுக்குன்னா சந்தையை ஏலம் எடுக்கிறதுக்கு தான். சாரி மேடம், என்ன சொன்னீங்க? சந்தையை ஏலம் எடுக்க வந்திருக்கோம்னு சொல்றோம். கேட்டுச்சா? கேட்டுச்சு. சரிங்க மேடம். ஏலத்தொகை 52,000 இருக்கு மேடம். ஐயோ, நான் என்னமோ பெரிய மனுஷங்க மத்தியில ஏலம் எடுக்க போறேன்னு நினைச்சேன். இது சில்லற கூட்டமா இருக்கே. 2000 3000. I don't like it. அதான் நம்ம ரேஞ்சுக்கு ஏலத்தை ஏத்துவோம். அதுக்கு தானே வந்திருக்கோம் செல்லம். 52,001. கொடுத்த பில்டப்புக்கு ஏதோ லட்சமா கேட்க போறேன்னு பார்த்தா 52,001ங்கிற. 52,001 ஒரு தரம். யோ 55,000. 55,001. என்னத்தா சரிதானே? நீங்க எதை சொன்னாலும் சரிதான். யோ, என்னையா இது? ஏலம் நடக்கிற இடத்துல வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கில் போற ஏலத்தை என்னமோ ஒவ்வொரு ரூபாவா ஏத்திட்டு இருக்காங்க. என்ன நக்கலா? ₹1 அதை கணக்கில் எடுத்துக்கணும் மேடம். உங்களை விட ஏலத்தொகைய அவங்க அதிகமா தானே சொல்றாங்க. அப்படி சொல்லுங்க சார். அப்பதான் சில மரம் மண்டங்களுக்கு உரைக்கும். $55,001 ஒரு தரம். 1 லட்சம். 1,01,000. 5 லட்சம். 5,01,000. அண்ணே, இவ என்ன கொலகாரியா மாத்திடுவா போல இருக்கு. அம்மாடி, அவ நம்மளை கோவப்படுத்தணும்னு தான் இப்படி எல்லாம் பண்றா. நீ கொஞ்சம் பொறுமையா. 10 லட்சம். அத்தான், இனிமே 1 2 எல்லாம் ஆகாது. நாமளும் ஏத்த வேண்டியதுதான். 15 லட்சம். இவளை சும்மா விடக்கூடாது. அம்மாடி, இவங்க 2 பேரும் நம்மளை ஏலம் எடுக்க விடக்கூடாதுன்னு வேணும்னு இப்படிலாம் பண்றாங்க. நம்மளை வெறுப்பேத்தி அனுப்பிட்டு சந்தைய இவங்களே ஆட்டையை போட பாக்குறாங்க. விடக்கூடாதுமா. $20 லட்சம். ஓஹோ, 20 லட்சம் சொன்னேன். 20 லட்சம் எழுதிக்கங்க. காஞ்சனா, 52,000 எடுக்க வேண்டியது இப்ப 20 லட்சத்துல வந்து நிக்குது. எனக்கு என்னமோ நம்ம ஏமாந்து போக போறோமோன்னு தோணுது. அதான், இது வரைக்கும் நம்ம தமாஷா பண்ணோம். இனிமே கொஞ்சம் சீரியஸா ஏலம் எடுக்கலாமா? நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான் செல்லம். தாராளமா கேளு. 40 லட்சம். 40 லட்சமா? இவ அடங்க மாட்டா போல இருக்கு. 80 லட்சம். 80 லட்சமா? மாட்டு சந்தையில மாட்டுக்கு பதில் யானையை வித்தாலும் இந்த பணத்தை எடுக்க முடியாதே. காஞ்சனா கிட்ட ஏலம் எடுக்க வேண்டான்னு சொல்லணுமே. காஞ்சனா, சும்மா இருடு.
1,50,00,000. ஐயோ, சீக்கிரம் எதுங்க? வரே வாவ். அப்ப சரி, அந்த அமௌண்ட்டுக்கே சந்தையை அவங்களுக்கு கொடுத்துருங்க. என்னத்தா, நான் சொல்றது சரிதானே? ஐயோ நீ சொன்னா சரியா மட்டும்தான் இருக்கும். ஏண்டி சிரிக்கிறியா? உன்னை சிக்க வைக்கிறேன் பாருப்பா. 2 கோடிக்கு உசு பேத்தி விட்டு தங்கச்சியை கூட்டு கிளம்புற வேண்டிதான். ஏய், மான ரோசம் இருந்தா ஏலத்தை மேல கேள்வி. மிஸ்டர் கலிவர்தன், நாங்க சும்மா ஜஸ்ட் டைம் பாஸுக்கு தான் வந்தோம். இந்த ஏலத்தை எடுக்கிற ஐடியாலாம் எங்களுக்கு இல்ல. அத்தா, பேக்ல இருந்து அதை எடுங்க. தோ